எல்லாருக்கும் நமஸ்காரம். நல்ல விஷயங்களே பேசுவோம், நல்ல விஷயங்களே பகிர்வோம். இன்னைக்கு நம்ம ஷார்ட் வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, தஞ்சாவூர் மாவட்டத்துல தென்னந்தோட்டம்ங்கிற ஊர்ல நடனபுரீஸ்வரர் கோவில் இருக்கு. அந்த கோவில பத்தி தான் நம்ம பார்க்க. இந்த கோவில் கும்பகோணம் காரைக்கால் ரோட்ல திருநாகேஸ்வரம் பக்கத்துல 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இங்க நடனபுரீஸ்வரர் லிங்க வடிவில் எழுந்தருளியிருக்கார். தாயார் பார்த்தீங்கன்னா சிவகாம சுந்தரி. ஓம் ராஜாதிராஜாய பிரசக்ய சாகரே நமோ பஜம் வை ஸ்ரவணாய குர்மஹ ஸ்மேகா மாங்கா மகாமாதவக்யம் காமேஸ்வரோ வை ஸ்ரவணோததாது குபேராஜ வை ஸ்ரவணாய மகாராஜாய நமஹ நடபுரீஸ்வர சுவாமினே மகா சர்வத்ரமூர்த்தி தேவதாभ्यो நமஹ சமஸ்தமனாभ्यां கர்ப்பூர ஜோதிகி ஹே. प्रधाम्बिके सर्वमंगलाम्भ्या गौरे विभासलघानध्यक्षेष्ठापते नवपदे बहुषे सहस्राक्ष परमेभ्यं सर्वमंगलमांगल्ये दिवे सद्भार्थसाधके. இந்த கோவில்ல கொண்டக்கல்ல மாலை அணிவிச்சு வணங்கினாக்க 12 ராசிக்காரர்களோட எல்லா தோஷங்களும் நீங்கி நல்ல பலன் கிடைக்குங்கிறது ரொம்ப நம்பிக்கை. இந்த கோவிலோட வரலாறு பார்த்தீங்கன்னாக்க, ஒரு சமயம் கைலாயத்துல சிவன் பார்வதி திருக்கல்யாணம் நடைபெறும் போது திருக்கல்யாணத்தை பார்க்கறதுக்கு தேவர்கள் முனிவர்கள் எல்லாரும் வந்திருந்தாங்க. இதனால வட திசை உயர்ந்து தென் திசை தாழ்ந்து போச்சு. பூமி தேவியோட பாரத்தை சமம் செய்வதற்காக சிவன் அகத்திய முனிவரை தென் திசைக்கு அனுப்பினாரு. சிவன் பார்வதி திருக்கல்யாணத்தை காண முடியாம மனசு வருந்தின அகத்தியருக்கு அவர் விரும்பின இடங்களில எல்லாம் கல்யாண கோலத்துல காட்சி தருவதா அருள்பாலித்தாரு. அகஸ்தியருக்கு காட்சி கொடுத்த இறைவன் அவருக்கு 2 வரங்களை கொடுக்கிறாரு. அதுபடி இத்தலத்துக்கு வந்து நடனபுரீஸ்வரர் வழிபட்டா திருமணம் தடைப்படுறவங்களுக்கு திருமண தடைகள் விலகும்னும், தங்க வாழ்க்கையில சகல தடைகளையும் நீங்கி கைலாயத்தை தரிசித்ததுனால ஏற்படக்கூடிய பலன் கிட்டும்னும் அருள் புரிகிறாரு. அதனால இந்த தலம் திருமண தடை நீங்கும் ஒரு பெரிய பரிகார தலமா விளங்குறது. எல்லாரும் இந்த ஸ்தலத்துக்கு சென்று நடனபுரீஸ்வரரோட பரிபூர்ண அருளை பெறணும்னு கேட்டுக்கிறேன். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு ஒரு புதிய கோவிலோட உங்களை பார்க்குறேன்.